ஷேய் பிரம்மா. தமிழ்நாடு முழுவதும் அதிகாரிகள் பூராமே கண் பார்வை செயல் இழந்து போவான். நெல்லையப்பர் கோயில் உள்ள கணக்கு கண் பார்வை உள்ள காய்ச்சல் வெளியே எடுக்கார். கண் பார்வை உள்ள காய்ச்சல் எடுத்துட்டாரு. அந்நியமாக அந்த டயத்தை பார்த்து விட்டுருவார். ஒவ்வொருத்தன் அதிகாரியை பூரா அப்படியே கண்ணை விண்ணு 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 துடிக்கும், சொருகும், அழுத்தம். வீட்டுக்குள்ளே போய் படுத்து கிடப்பான். படுத்து கிடக்கல அந்த காய்ச்சலை போட்டு உருட்டி எடுப்பார். காவல்துறை அதிகாரியெல்லாம் இன்னும் எவ்வளவோ ஸ்டேஷனில் பூரா தப்பு தான் நடக்கு அப்படின்ட்டார். உட்காந்து லிங்கத்திலேருந்து பார்க்கார். ஒவ்வொரு ஸ்டேஷன்கள்லேயும் பேச்சுவார்த்தைகள் போகிறது வர்றது, காகித பேப்பர் விளையாட்டு பயங்கரம் அப்படின்ட்டார். தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை அதிகாரியிலேருந்து, அரசியல்வாதியிலேருந்து, கீழே பஞ்சாயத்து போட்டு வார்டிலேருந்து, எழுத்துக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை பேத்துக்குமே இந்த கண்ணு காய்ச்சல் கொரோனா காய்ச்சல் தமிழ்நாடு தான் முதல் பரவும். அடுத்து வெளிநாடுக்கு செகண்டில் ஏர்போர்ட்லேயே கொண்டு போய் இறக்கிடுவான். அடுத்தாப்பில் கப்பல் மூலியமாக போயிடும். ஏன்னா கப்பலை மீச்சிட்டாரு, ஏர்போர்ட்டை மீச்சிட்டாரு. அடுத்தாப்பில் ட்ரெயின், பஸ்ஸு எல்லாத்தையுமே 4 வீலர் 2 வீலர் மீச்சிட்டாரு. அப்போ அது மூலியமாக அந்த காற்று மிதிச்சே போகும். புரியுதா? எல்லாம் அடங்குத மாதிரி இல்லை அப்படின்ட்டார். 2 கண்ணை செயலை இழந்தா அவன் வீட்டுக்குள்ளே நக்குடான்ட்டார். அதிகாரி பூரா நக்குடா, ஆணும் பெண்ணும் நக்கு அப்படின்ட்டார். நீதிமன்ற கோர்ட்டை அவமதித்து எல்லாமே வெளியில் நடக்கு. கோர்ட்டாருக்கு பூரா தெரியுமா இல்லையாப்பா? நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் வெளியில் கவர்மெண்ட் வேளாக்கிறவன் அனைத்தும் லட்சக்கணக்கான பேரம் பேசுகிறது, லட்சக்கணக்கான காகித பேப்பர் மணல் அள்ளுதானப்பா. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து பாபநாசம், கன்னியாகுமரியிலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கா, சென்னை மெட்ராஸ் வரைக்கும் எல்லாம் மணல் மேற்க இருந்து அள்ளி கொண்டு போய் இப்போ 2 வீலரில் போகுது. 2 வீலரில் போகிற மணல் ஸ்டேஷனில் பூரா ஒருத்தனை பிடிச்சா 15,000 20,000 அங்கேயே வாங்கி அவனை விட்டுருதான். அப்போ அது நீதிமன்றத்துக்கு உள்ளே வரல. அப்போ வெளியில் எவ்வளோ தப்பு செஞ்ச காவல்துறை அதிகாரி பூரா கஞ்சா புயலை எல்லாம் மருந்து எல்லாம் விற்கான், மது போதையெல்லாம் விற்கான், மதுபானங்கள்லாம் விற்கான். அதுகளுக்கு எல்லாமே அந்த இடத்துல ஒரு 10,000 15,000 5,000 வாங்கி காவல்துறை அதிகாரி பூரா சாப்பிட்டு கொண்டே போகிறான். இது எவ்வளோ பெரிய பாவம். பூமி கடவுள் கொடுத்துருக்காரு, உனக்கு சம்பளம் கவர்மெண்ட்டு சம்பளம்னு வாங்கி சாப்பிடுதான் உன் பொண்டாட்டி பிள்ளையே பார்க்க. எல்லா அதிகாரியும் ஒன்றை மட்டும் இல்லை, காவல்துறை அதிகாரி ஒன்றை மட்டும் கிடையாது, எல்லா அதிகாரியுமே இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கையெழுத்து போடுற வரைக்கும் எல்லாமே. ஏன்னா ஆட்சி ஆள்றவன் எவ்வளோ பெரிய ஆட்சி ஆள்றான். அப்பா கொங்கமடையன் உட்காந்து ஆட்சி ஆண்டா எப்படி இருக்கும்? அது இவன் கீழே சென்னை மெட்ராஸிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அழிச்சு தான் ஆகும். சரியா? அதனால் என்ன நடக்குன்னு தெரியுமா? ஒரு காவல்துறை ஸ்டேஷனில் எவ்வளோ கண்ட்ரோல் எங்கே வரைக்கும் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற கணக்கு நீதிமன்றத்திலேருந்து எல்லாம் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு டிஎஸ்பி எஸ்பி இருக்கிற கண்ட்ரோலில் எத்தனை ஸ்டேஷனில் இருக்குது, என்ன நடத்துதான், ஏது நடத்துதான், அவனை தூக்கி உள்ளே போட முடியாதுல்ல. எப்படி போட முடியும்? அதுதான் எம்எல்ஏ குறுக்க படுத்து கிடப்பான். என் ஆள் ஏன் நடத்துதான், இவன் உடனே அவன் உன்னை காவல்துறையிலும் தேடி வந்தாங்க அப்படிமா இவனுக்கு எம்எல்ஏவுக்கு 1 லட்சம் 2 லட்சம் உள்ளே போயிடும். அப்போ ஒருத்தன் அவன் கோட்டா எம்எல்ஏ கோட்டாவில் 40 பேர் 50 பேர் தப்பு செஞ்சானா அப்போ எவ்வளோ வருமானத்தை இந்த பேப்பரை வாங்கி அவன் விளையாடுவான் எம்எல்ஏ. அப்போ எவ்வளோ சேட்டை பண்ணதான். அதுக்குத்தான் எம்எல்ஏ ஒவ்வொரு மாவட்டத்தில் கணக்கெடுக்கல எம்எல்ஏ குடும்பம் உள்ளே போயிடும். எங்கே போகுதுன்னே தெரியாது, தூக்கி அப்படியே அலசி கொண்டு போய் தள்ளிடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோங்கடா, புரிஞ்சினாடா, பயம் இல்லைல்ல. இப்போ கண் பார்வை இழக்க விடுதாரு. கண் பார்வை இழந்தா என்னடா செய்ய முடியும்? உன் பொண்டாட்டி அங்கே உட்காந்துருப்பா, அவளுக்கு கொஞ்சம் பார்வை தெரியும்னு வச்சுக்கோ. உனக்கு பார்வை இழந்துருச்சு வச்சுக்கோ, எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர். அப்போ அவளுக்கு அரிச்சு போய் நிற்கும். அரிப்பு இருக்கையில் வெளியில் போகிறவன் ரோட்டில் போகிற இந்த உழைச்சி சாப்பிடுதான் பாத்தியா, தூக்கி கொக்கியை போட்டு மாற்றி விடுவார். ஒர்றா அட்ரா அப்படின்னு. கடவுள்ரா படைச்சார் உன்னை. 108 நரம்பு பாக்ஸு, 108 உடம்புல உனக்கு எல்லாம் படைச்சி கொடுத்து நீ இன்னும் சேட்டை பண்ணுவ, இதுவும் சேட்டை பண்ணுவ. அப்போ உன் கண்ணால் நீ செஞ்ச தப்பு உன் மூளையில் தட்டணும். மூளை கொடுத்தாருலடா கடவுள், அந்த மூளை தட்டணும். புரியா? கோர்ட்டு அவமதித்து வெளியில் அதிகாரியை பூரா 10,000 15,000 20,000 ஒரு கேஸ் வந்தால் உள்ள ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்தால் எல்லா இடத்துலையுமே இது ஒரு பிழப்பாப்பா. எப்படி விளையாடுதான், பேப்பரை விட்டு எப்படி விளையாடுதான், பயங்கரமான விளையாட்டு. சரியா? நொறுக்கி விட்டுருவார். இப்போ காய்ச்சல் டயத்தை பார்ப்பார். ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டிலேருந்தே பரவி போகும். அந்த காய்ச்சல் குறுக்கெலும்பு அப்படியே அசைச்சி விட்டுரும். குறுக்கெலும்பு அசைச்சி ஆடிடும்.
காவல்துறை அதிகாரி பூராமே கடவுள் உட்கார்ந்துருக்காருன்னு ஒரு பயமே இல்லாமல் நடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கு. முக்கால் சத்தியம். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. எல்லா அரசு வேலை ஆக்குறோம் பூரா டெய்லி வீட்டிலேருந்து கிளம்பையில் எவ்வளோ வருமானம் வரும்னு எந்திரிச்சு முழிச்சு குளித்து ட்ரெஸ்ஸுகளை மாட்டி யூனிஃபார்மை மாட்டி போய் நின்று சம்பாத்தியம் பண்ணிட்டு போகிறான். பூமியை அழிக்கான். இதுக்கு என்ன விட? அதுக்குத்தான் கண் பார்வை இழக்கிற காய்ச்சலை விடுதார். பார்வை இழந்தால் வீட்டில் கிடப்பான்ல, வீட்டில் கிடப்பான். அவன் எங்கேயும் போக முடியாது. கவர்மெண்ட் வேலை இதோட க்ளோஸ் பண்ணிடுவார். முக்கால் சத்தியம். கண் பார்வை இழந்தவொடனே எல்லா கவர்மெண்ட்டும் சொல்லி முடிஞ்சோம். டெல்லி டு தமிழ்நாடு.